அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்க ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி லெசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மௌரியர்லேருந்து குப்தா வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எக்ஸாக்டாக சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் அந்த காலத்தில் அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லெசன் பேர்லேயே தெரியும் உங்களுக்கு, சவுத் இந்தியன் கிங்டம்ஸ். பல்லவாஸ், சாளுக்கியாஸ், ரத்ரகுட்டாஸ் இந்த 3 பேர்த்த பற்றி தான் இந்த பாடத்தில் தெளிவாக படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னலாம் லேர்னிங் அப்ஜெக்டிவ் நமக்கு இருக்குது அப்படின்னா, இந்த பாடம் படிக்கிறதுனால போஸ்ட் மௌரியன் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ், மௌரியர் காலத்திற்கு அப்புறம் சவுத் இந்தியாவில் என்ன நடந்துச்சுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே டைனஸ்டிஸ் பல்லவாஸ், சாளுக்கியாஸ், ரத்ரகுட்டாஸ் இந்த 3 டைனஸ்டியோட இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு, ஸோ மாமல்லபுரம் ஷார்ட் டெம்பிள், எல்லோரா எலிஃபென்டா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த பாடத்தில் வருது. சொசைட்டி அண்ட் கல்ச்சரை பற்றி இதில் உள்ள லிட்ரேச்சர்லாம் இதை பற்றி சொல்லியிருக்கு. ரிலீஜியன் இவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க, பக்திங்கிற வேர்டோட மீனிங் என்ன, உங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் சவுத் இந்தியா 7th to 10th சிங்கிறது அப்ராக்சிமேட்லின்னு அர்த்தம். 7th to 10th சி வரைக்கும் உள்ள ஸ்ட்ரக்சர் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சு சவுத் இந்தியாவில்னு பார்க்க போகிறோம். ஸோ இயர்லி சவுத் செஞ்சுரி பார்த்தீங்கன்னா பேரல் டு ஹர்ஷா இன் நார்த். ஹர்ஷான்னு ஒரு டைனஸ்டியை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே டைனஸ்டியில் தான் இங்கிட்டு அதுக்கு ஈக்குவலான காலம் தான் இது இங்கே சவுத்தில். ஓகேங்களா? ஃபார் சவுத் அந்த இதில் பார்த்தோம்னா அண்டர் பல்லவாஸ் ஆஃப் காஞ்சிபுரம், பல்லவாவோட டைனஸ்டி காஞ்சிபுரம் அந்த மாதிரி நடந்திருக்கு. பல்லவா சாரவனிட்டி அப்படிங்கிறது என்னென்னா சோலா அண்ட் பாண்டியா ரீஜியன்ஸ் ரிவர் வேலிஸ், அதாவது அந்த பல்லவாவுடைய ரீஜியன் இருக்கு இல்லையா, அதாவது சாரவனிட்டின்னா அப்படின்னா ஒரு மாகாணம் மாதிரி ஒரு பெரிய ஒரு இடம், அந்த இடத்துக்குள்ள உள்ளடக்கியதான் சோலா பாண்டியா எல்லாமே பல்லவாஸ்லேயே வந்துருது. ஓகேவா? 2 ரீஜனையும் உள்ளடக்கியதான் அது. சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் டிகே அண்டர் சாளுக்கியாஸ் ஆஃப் வடாபி பிராக்கெட்ல உங்களுக்கு பேரு வடாபி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் டிகே அப்படின்னா கீழே நடுப்பகுதியும் ஈஸ்ட்ல இருக்க கொஞ்சம் பகுதியும் அண்டர் சாளுக்கியாஸ் ஆஃப் பாடாமி அப்படிங்கிறவங்க கீழே இருந்திருக்கு. அவங்களும் சாளுக்கியர்கள் தான். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டர் சாளுக்கியாஸ் புஷ்ட் அவுட் பை ராஷ்டிரகூட்டாஸ். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன வந்திருக்கும்னா சோலா பாண்டியா அந்த பல்லவ வம்சம் அது வந்திருக்கும், அடுத்த சாளுக்கியாஸ் வந்திருக்கும், அடுத்த ராஷ்டிரபதி வந்திருக்கும். இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மிடியவல் இந்தியா ஸ்டார்ட் ஆகுது, ரைஸ் ஆஃப் ரீஜியல் சென்டர்ஸ் ஆஃப் பவர். அதுக்கப்புறம் மிடியவல் இந்தியா ஸ்டார்ட் ஆகுது. இதுதான். ஸோ நோ சிங்கிள் பேன் இந்தியன் எம்பையர் லைக் மௌரியஸ் ஆர் குப்தாஸ். அதான் எப்படின்னா ஒரு சிங்கிள் பேன் இந்தியா முழுக்க ஒரு பெரிய எம்பையரா மௌரியர் இருந்த மாதிரியோ குப்தா இருந்த மாதிரியோ இல்லை. இங்கே நோ சிங்கிள் பேன் இந்தியன் எம்பையர் இங்கே கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் பல்லவாஸ். ஸோ பல்லவாஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டெரிட்டரி கேபிட்டல் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா காஞ்சிபுரம் அதோட கேபிட்டலாக இருந்திருக்கு. ப்ராஸ்பரஸ் அக்ராகிரியன் ப்ளஸ் ட்ரேட் சென்டர். ஓகேவா? ஸோ இதோடைய பெரும்பான்மையான ஒரு என்ன சொல்றது சிறப்பு அம்சங்கள்லாம் என்னன்னா ட்ரேடிங் சென்டராக அந்த இடம் இருந்திருக்கு. ரொம்ப முக்கியம், ரொம்ப செல்வ செழிப்பாகவும் இருந்திருக்கு. ஓகேவா? நோன் டு சைனீஸ் ரோமன் மெர்சன், இவங்களுக்கு சைனீஸு ரோமன் அந்த மாதிரி நாட்டுடைய வணிகர்களையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பல்லவா ரூல்ட் ஓவர் தமிழ் ஸ்பீக்கிங் ரீஜியன்ஸ் இன் 7th to 8th centuries. அதாவது தமிழ் பேசுகிற அந்த இடங்களை பல்லவாஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க 7, 8 அந்த காலத்தில் செஞ்சுரிஸில். ஓகேவா? கோர் ரீஜியன் இவங்களுடைய மெயினான ரீஜியன் எதுனா தொண்டை மண்டலம். ஓகேங்களா? தொண்டை மண்டலம். ஸோ நார்த் தமிழ்நாடு பிளஸ் அட்ஜாயினிங் ஆந்திரா டிஸ்ட்ரிக்ட். நார்த்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் இமேஜின் பண்ணிக்கிங்க, அதில் நார்த்து ஆந்திராவில் கொஞ்சம் பகுதியும். ஓகேவா? அந்த ஆந்திராவை இணைக்கக்கூடிய பகுதி எல்லாமே. மேப் ஷோஸ் பல்லவா டெரிட்டரிஸ் அரவுண்ட் காஞ்சி. ஓகே. ஸோ அப்போ அந்த ஏரியா என்ன சொல்கிறது காஞ்சிபுரம் தான் இவங்களுடைய கேபிட்டலாக இருந்திருக்கு. ஸோ பல்லவாஸ் உங்களுக்கு தெரியும், அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் முழுக்க உங்களுக்கு தெரியும். மாமல்லபுரம், வேலூர், மதுரை, சீஸ், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் 3 நம்ம உள்ளடக்கி தான் இருக்கு, வேற வழி இல்லை. ஓகேவா? ஓகே. அந்த பல்லவாஸுடைய டெரிட்டரி இந்த இடம் முழுக்க இருக்கு. ஸோ இவங்களை பற்றி இப்போ சொல்கிற சோர்சஸ்லாம் என்னென்ன நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோர்சஸ்னாலே இன்ஸ்கிரிப்ஷனு, லிட்ரேச்சரு, ஏதாவது ஃபாரின் ட்ராவல் வந்துட்டு போகிறது, இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ மண்டகப்பட்டு கேவ் இன்ஸ்கிரிப்ஷன், அந்த குகையில் இருக்க இன்ஸ்கிரிப்ஷன் இவங்களை பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புலிகேஷன் 2, இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இவங்களை பற்றி சொல்லுது. புலிகேஷன் ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் இவங்களை பற்றி சொல்லுது. மென்ஷன் பல்லவா சாளுக்கியா கான்ஃபிளிக், இந்த சண்டையை பற்றி அங்கே பேசியிருக்கு. காப்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா
கசக்குடி பிளேஸ் வந்து இது இவங்களை பற்றி சொல்லுது. லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் ரெண்டுமே சொல்லுது. மட்டவிலசா பிரகசானா, அவந்தி சுந்தரகாதா, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம், இதெல்லாம் கடைசி 3 தமிழ், முதல் 2 சான்ஸ்கிரிட். ஸோ இந்த லிட்ரேச்சர்லாம் இவங்களை பற்றி சொல்லுது. ஃபாரின் நோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சைனீஸ் டிராவல், இவர் தான் நிறைய எழுதியிருப்பார் எல்லாத்த பற்றியுமே. ஸோ அதை மறந்துடக்கூடாது. ஸோ ஜீனியாலஜி அண்ட் இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ். இப்போ இந்த இயர்லி பல்லவாஸ் பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்க்க போகிறோம். இப்போ இயர்லி பல்லவாஸ் யாருன்னா பிலாட்டிஸ் ஆஃப் சாத்தவாகனாஸ், இவங்களுடைய கீழே இருந்தவங்க தான் இயர்லி பல்லவாஸ். ஒரு அடிமை மாதிரியோ இல்லை இவங்களுக்கு கீழே இருக்க சிற்றரசர் மாதிரியோ, ஒரு பெரிய கீழே ஒரு 10 சிற்றரசர் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரியோ இவங்க இருந்திருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா சிம்ஹவஷ்ணு அப்படிங்கிற ஒரு 555 AD அதுல இருந்திருக்காரு. சன் ஆஃப் சிம்ஹவர்மன் 2, சிம்ஹவர்மனோட சன்னா சிம்ஹவஷ்ணு. இவர் என்ன பண்ணிருக்காரு, டெஸ்ட்ராய்டு கலப்ராஸ் அழிச்சிருக்காரு. டிஃபீட்டட் மெனி சவுத்தன் கிங்ஸ், சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ், இவங்களையும் அழைச்சிருக்காரு. சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் இவங்களையும் என்ன பண்ணிருக்காரு, டிஃபீட்டட் மெனி சவுத்தன் கிங்ஸ், சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் அழைச்சிருக்காரு. யாரு, சிம்ஹ விஷ்ணு. ஓகேவா. ஓகே, அடுத்து கிரியேட்டட் ஸ்ட்ராங் பல்லவ கிங்டம், ஒரு ஸ்ட்ராங் பல்லவ கிங்டம் உள்ளடக்கியது இவர் தான். ஓகேவா. அடுத்த மகேந்திரவர்மன் 1, இவர் 600 630 AD வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் யாருன்னா சன் ஆஃப் சிம்ஹவர்மன், இவருடைய பையன் மகேந்திரவர்மன். ஓகேவா. இயர்லி ஃபாலோவர் ஆஃப் ஜெயினிசம் ஃபாலோ பண்ணியிருக்காரு. லேட்டர் கன்வெர்டட் டு சைவிசம் அண்டர் அப்பர் திருநாவுக்கரசர், சைவட் செயின்ட். அப்பர் திருநாவுக்கரசரை ஃபாலோ பண்ணனால அதுக்கப்புறம் சைவமா மாறி இருக்காரு. கிரேட் பேட்டர்ன் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், ரொம்ப என்ன சொல்றது ஒரு பற்று உள்ளவர் கலை மேல. இன்ட்ரடியூஸ்ட் நியூ திராவிடியன் ஸ்டைல், மகேந்திரா ஸ்டைல், இவர் தான் புதுவிதமான திராவிடியன் ஸ்டைலையை அறிமுகப்படுத்தினார். ரோட் சான்ஸ்கிரிட் பிளே, மட்டவிலாச பிரகசனா 620, டெனிகிரேட்ஸ் புத்திசம், இது ரெண்டையும் எழுதினது இவர் தான். ரோட் சான்ஸ்கிரிட் பிளே எழுதியிருக்காரு. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வார்ஸ் வித் வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் ஆஃப் பட்டாமி. ஸோ புலிகேசின் டூ டிஃபீட்டட் ஹிம், சீசர் வேங்கி நார்த் பல்லவா டெரிட்டரி. ஓகே, கான்ஸ்டன்டா வார் நடந்துட்டே இருக்கு வெஸ்ட்ல இருக்க சாளுக்கியாஸ் கூட. புலிகேசின் 2 இருக்காரு இல்லையா, இவரை ஜெயிச்சிருக்காரு, டிஃபீட்டட் ஹிம். புலிகேசின் 2 வந்து இவரை ஜெயிச்சிருக்காரு, டிஃபீட்டட் ஹிம். அண்ட் சீசர் வேங்கி நார்த் பல்லவா டெரிட்டரி, அந்த வேங்கிங்கிற இடத்த இவர் என்ன பண்ணிருக்காரு, கைப்பற்றிருக்காரு புலிகேசி. அடுத்து பார்த்தீங்கன்னா நரசிம்ஹவர்மன் 1, இவர் தான் மாமல்லா அப்படின்னு கூப்பிடப்படுறாரு. 630 630 AD இருக்காரு. சன் ஆஃப் மகேந்திரவர்மனோட சன். அவெஞ்சர் ஃபாதர், இன்வேடட் பட்டாமி, கில்டு புலிகேசின் டு பர்ன் சிட்டி. ஓகே, ஸோ எப்படின்னா ஃபாதரை ஆக்குபை பண்ண என்ன சொல்றது புலிகேசி 2 தான் கொண்டாரு இல்லையா. ஸோ அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அப்பாவை கொன்ன அந்த மனுஷனை கொண்டிருக்காரு. ஓகேங்களா. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய என்ன சொல்றது தன்னுடைய அப்பா அவெஞ்சர் ஃபாதர்னா தன்னுடைய அப்பாவை கொன்னதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, இன்வெர்டட் அந்த படையெடுப்பு நடத்திருக்காரு வட்டாபிங்கிற இடத்துல. அதுக்கப்புறம் புலிகேசியை கொண்டிருக்காரு, சிட்டியை எரிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு டைட்டில் கிடைச்சிருக்கு, வட்டாபி கொண்டான் அண்ட் மாமல்லன்கிற 2 டைட்டில் பேர்ல இருந்திருக்காரு. இவருடைய ஆர்மி ஜெனரல் யாருன்னா பரஞ்சோதி சிறு தொண்டர், 1 ஆஃப் 63 நாயன்மார்ஸ்ல இவங்க 2 பேரும் ஒருத்தங்க, பரஞ்சோதி சிறு தொண்டர். ஓகேங்களா. பரஞ்சோதியோட இன்னொரு பேர் தான் சிறு தொண்டர் நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா ஸ்லாஷ் தானே போட்டிருக்கு. ஓகே. லீட் ஆர்மி டு வட்டாபி, லேட்டர் ரீனன்ஸ்டு வார், டிவோட்டட் டு சிவா, பெரிய புராணம் ஸ்டோரி. ஓகே, ஸோ லீட் ஆர்மி டு வட்டாபி, அந்த வட்டாபிங்கிற இடத்துக்கு இது பண்ண இவர் தான் வாரை மேக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவோட்டோ டு சிவாவை வழிபட்டிருக்காரு. அதெல்லாம் பெரிய புராணம் ஸ்டோரியில கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த நரசிம்ஹவர்மன் 2, இவர் பேர் தான் ராஜசிம்ஹா, 695 to 722. கிரேட் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ், இவர்கிட்ட நிறைய விதமான மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி நிறைய இருந்திருக்கு. எக்ஸ்சேஞ்ச் அம்பாசிடர் வித் சைனா, அம்பாசிடர்னா எப்படின்னா ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் அம்பாசிடர் போவாங்க, ஒரு என்ன சொல்றது ஒரு தூதுவர் மாதிரி. ஓகேவா, அந்த மாதிரி சைனாக்கு அம்பாசிடர் ரெடி பண்ணியிருக்காரு. பொலிட்டிக்கலி பீஸ்ஃபுல் ரீஜியன், ஃபோக்கஸ் ஆன் டெம்பிள் பில்டிங், பொலிட்டிக்கலா அது ரொம்ப சண்டைகள் போல அமைதியாக இருந்திருக்காரு. டெம்பிள் கட்டுறதுல ரொம்ப ஃபோக்கஸா இருந்திருக்காரு. இவர் தான் பில்ட் கைலாசநாதா டெம்பிள் காஞ்சிபுரம். ஓகேவா, ஆல்சோ கால்டு ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது காஞ்சிபுரத்தை.
ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நந்திவர்மன் 2 லேட்டர் பல்லவா ரூலர், பேட்ரன் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். நந்திவர்மன் 2 வந்து இவரும் ஒரு லேட்டர் பல்லவா ரூலர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. அபரஜிதா அப்படிங்கிறவர் லாஸ்ட் பல்லவா ரூலர், அபரஜிதா. ஸோ அப்போ எத்தனை ரூலர் இருந்திருக்காங்க பாருங்க. ஓகே, இப்போ இவங்களோட டைட்டில்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். என்னன்னா சிம்ஹவர்ஷன் ஒரு டைட்டில் வந்து அவனி சிம்ஹா. மகேந்திரவர்மனோட ஒன்னோட டைட்டில் வந்து சங்கீர் நஜதி, மட்டவிலாசா, குணபரா, சக்கரகருப்புலி, விசித்திர சிட்டா. இதெல்லாம் உங்களுடைய டைட்டில்ஸ். ஓகேவா. அடுத்த பல்லவ ஆர்கிடெக்சரை பத்தி பார்த்தோம்னா 3 விதமான ஸ்டைல்ல இவங்களோட ஆர்கிடெக்சர் இருந்திருக்கு. என்னன்னா யுனெஸ்கோ லிங்க் மாமல்லபுரம், மகாபலிபுரம் லிஸ்டட் அஸ் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் 1984. எப்படி வந்து நான் என்ன சொல்றது, ஒரு யூனிவர்சிட்டி படிச்சோம்ல யுனெஸ்கோ, அந்த யூனிவர்சிட்டி மாதிரியே இதுவும் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா அறிவிக்கப்பட்டிருக்கு 1984 யுனெஸ்கோவால. ஓகேவா. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா மகேந்திர ஸ்டைல் ராக்கட் கேவ்ஸ். மகேந்திர ஸ்டைல் ராக்கட் கேவ்ஸ்னா எக்ஸாகேட்டட் கேவ் டெம்பிள், யூஸ்வலி சிம்பிள் பில்லர் அண்ட் மண்டபாஸ். ஸோ இந்த மாதிரி மகேந்திர ஸ்டைல் இவருடைய ராக்கட் கேவ்ஸ்லாம் எப்படின்னா எக்ஸாகேட்டட் கேவ் டெம்பிள்ஸ். ஸோ கேவ் டெம்பிள்னா குகை விடமான கோயிலை இவங்க உருவாக்கியிருக்காங்க. சிம்பிள் பில்லர் மண்டபாஸ் அந்த மாதிரி லைஃப் ஸ்ட்ரக்சர்ல இருந்திருக்கு. இவரோட இந்த சைடோட மெயின் சைட்லாம் என்னன்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுங்குன்றம், சியமங்கலம், இதெல்லாம் உங்களோட மெயின் சைட்டா இருந்திருக்கு. எக்ஸாம்பிள் இமேஜ் பார்த்தீங்கன்னா அது உங்க புக்ல தெரிஞ்சிருக்கும். மண்டகப்பட்டு கேவ் டெம்பிள் வந்து ராக்கட் ஃபேக்கட் பில்லர்ஸ் அண்ட் ஸ்ட்ராண்ட். ஓகே. அடுத்த மாமல்லா ஸ்டைல் மோனோலித்திக் ரத்தாஸ் அண்ட் ஸ்கல்ப்சர் மண்டபாஸ். 5 பஞ்சபாண்டவ ரத்தாஸ் ஈச் கட் ஃப்ரம் சிங்கிள் பவுல்டர் மோனோலித்திக். மோனோனா ஒன்னே ஒன்று தான், ரெப்ரசன்ட் 5 டெம்பிள் ஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ மோனோலித்திக் ரத்தாஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றது, ஒரே கல்லில் என்ன சொல்றது 5 விதமான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டாடுறது இல்லையா. மோனோலித்திக் ஒற்றைக்கல், கரெக்ட். மோனோலித்திக்ங்கிறது ஒற்றைக்கல் தான். ஓகே. ரெப்ரஸ் 5 டெம்பிள் ஃபார்ம், 5 விதமானதை காட்டியிருக்காங்க. அவங்களுடைய மண்டபம்லாம் எப்படி எங்க இருக்கு அப்படின்னா மகிஷாசுரம் மர்தினி, திருமூர்த்தி, வராக மண்டபம், இதெல்லாம் உங்களோட எக்ஸாம்பிளா இருக்கு. ஓப்பன் ஏர்கட் கேலரி ஆன் ஹியூஜ் ராக். எப்படின்னா ஒரு ஓப்பன் ஏர்கட்னா ஒரு நிறைய காத்துகள் வர்ற மாதிரி நல்ல ஃப்ரீயான ஸ்பேஸ்ல ஹியூஜ் ராக்ல இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. மினியேச்சர் லீவ்ஸ், லிக் பிக்கிங் மங்கி, ஹியூஜ் எலிஃபென்ட்ஸ், அசட்டிக் கேட், இதெல்லாம் அவங்களுடைய என்ன சொல்றது ஒரு சின்ன சின்ன ஆட்டா இருக்கு. மெயின் பேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனாஸ் பெரன்ஸ், டெசன்ட் ஆஃப் கங்கா, சிவா பிரிங்கிங் கங்கா டவுன், என்ன சொல்றது சிவனுடைய தலையிலேருந்து நீர் வர்ற மாதிரி இருக்கு இல்லையா அது. ஸோ அர்ஜுனா டூயிங் பெனன்ஸ். கன்சிடர்ட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஓப்பன் ஏர் பாஸ் ரிலீஃப். இதுதான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் இதாக இருந்திருக்கு. ஓகேங்களா. பெனன்ஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். பெனன்ஸ்னா என்னன்னா தவம். அர்ஜுனர் வந்து தவம் செய்யற மாதிரியான சிலைகள் இருக்கு இல்லையா, அதான். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா 3வது ராஜசிம்ஹா அண்ட் நந்திவர்மன் ஸ்டைல். இது வந்து ஸ்ட்ரக்சர் டெம்பிள் எப்படி பண்ணா ராஜசிம்ஹா ஸ்டைலுங்கிறது ஸ்டோன் பிளாக் ஸ்ட்ரக்சர் டெம்பிள்ஸ். எக்ஸாம்பிள் கைலாசநாதா டெம்பிள் அண்ட் காஞ்சி. ஸ்டோன் பிளாக் கல்லிலேயான கற்கள். நந்திவர்மன் ஸ்டைல் வந்து லேட்டர் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ், வைகுண்ட பெருமாள் டெம்பிள், காஞ்சி. ஸோ இது நந்திவர்மன் ஸ்டைல். ஓகே. அடுத்து இவங்களுடைய சொசைட்டி ரிலீஜியன் கல்ச்சர்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இவங்க ஜெயினிசம், புத்திசம், வேதிக் 3த்தையுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய பற்று இருந்தது மியூசிக், பெயிண்டிங், லிட்ரேச்சர். இதுல என்கரேஜ் பக்தி மூமெண்ட்ஸ், அதை ரொம்ப நம்ம என்கரேஜ் பண்ணிருக்காங்க. சைவதி நாயன்மார்ஸ், வைஷ்ணவதி ஆழ்வார்ஸ், இதெல்லாம் இவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ண மக்கள். அப்பர், மாணிக்க வாசகர், நம்மாழ்வார், ஆண்டாள், இவங்க எல்லாத்தையும் இந்த பக்தி மூமெண்ட்ல இவங்க என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்தியோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா தமிழ் பிரேயர்ஸ் பிஃபோர் ஓவர் சான்ஸ்கிரிட். தமிழ் பிரேயர்ஸ்க்கு நிறைய முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. உமன் என்கரேஜ் இன் ரிலீஜியஸ் கேதரிங், உமனை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க கலந்துக்கிறதுக்கு. காம்படிட்டிவ் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் கான்ட்ரிபியூட்டட் டு த டிக்ளைன் இன் தமிழ் ரிலிஜன். ஓகே. காம்படிட்டிவ் வித் புத்திசம் அண்ட் ஜெயினிசம். ஓகே. எப்படின்னா புத்திசம் ஜெயினிசம் கூட இதுவும் போட்டி போட்டு கான்ட்ரிபியூட்டட் டு தர் டிக்ளைன் இன் தமிழ் ரீஜியன். ஓகே. தமிழ் ரீஜியன்ல புத்திசம் ஜெயினிசம்லாம் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ற டவுன் ஆனதுக்கு இந்த பக்தி ஃபியூச்சர் ரொம்ப காரணம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு. கட்டிகா அப்படிங்கிறது மோனாஸ்ட்ரி லேர்னிங் சென்டர் அப்படின்னு சொல்லப்படுறது காஞ்சியில் இருக்குது. ஃபேமஸ் அட்ராக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் இண்டியா அண்ட் அப்ராட் படிக்கிறதுக்கான இது ஏற்படுத்தியிருக்காங்க. அண்ட் வைஷயானா அப்படிங்கிறது நியாய பிலாசபர் டாட் ஹியர் ரோட் நியாய பஷ்யா. நியாய பிலாசபர் அப்படிங்கிறது என்ன சொல்றது, அங்க கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. நியாய பாஷ்யா அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. தக்ஷின் சித்ரம் அப்படிங்கிறது என்ன, ட்ரெஸ்டர்ஸ் ஆன் சவுத் இந்தியன் பெயிண்டிங்ஸ் கம்பைல் டூரிங் மகேந்திரவர்மன்ஸ் ஒன்ஸ் ரீஜியன். ஸோ வரைவு சம்பந்தமான கலையும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு தக்ஷின் சித்திரம் அப்படிங்கிற இடத்துல. எக்ஸாக்டாக பார்த்தோன்னா கம்பைல் டூரிங் மகேந்திரவர்மன் ஒன்ஸ் ரீஜியன் அந்த இடத்தையும் சேர்த்து அந்த இடத்துலையும் சேர்ந்து இருந்திருக்கு. அடுத்த டண்டின் கிரேட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர் இன் கோர்ட் ஆஃப் நரசிம்மவர்மன் ஒன். தண்டின் யாருன்னா ஒரு கிரேட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர் நரசிம்மவர்மன் ஒன்னோட கோர்ட்ல இருந்திருக்காரு. ஓகேவா. இவர் ரோட் பண்ண என்னன்னா தசகுமாரா சரிட்டா அப்படிங்கிறவர் ரோட் பண்ணியிருக்காரு நர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைரவி கண்டெம்ப்ரரி ஆஃப் சிங்க விஷ்ணு ரோட் சான்ஸ்கிரிட் எபிக் கிரட் அர்ஜுன்யா அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. எபிக் எழுதியிருக்காங்க. பைரவி அவங்க பேரு, மறந்துடக்கூடாது. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பக்தி லிட்ரேச்சர்ஸ் தேவாரம் ஹைமன்ஸ் ஆஃப் நாயன்மார்ஸ், 4000 திவ்ய பிரபந்தம் ஹைமன்ஸ் ஆஃப் ஆழ்வார்ஸ், பெருந்தேவனார் பேட்ராசிட் பை நந்திவர்மன் டூ, டிரான்ஸ்லேட்டர் மகாபாரதா டு தமிழ் பாரத வெண்பா. ஓகே. இவர் பெருந்தேவனார் அப்படிங்கிறவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு எதனா மகாபாரத தமிழுக்கு பாரத வெண்பான்ட்டு. ஓகேவா. அடுத்த பல்லவா ஆர்ட் அண்ட் மியூசிக். உங்களுடைய ஆர்ட் அண்ட் மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். ஸோ மியூசிக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அட் குடிமுயன் மலை திருமயம் டெம்பிள்ஸில் இருக்குது. எவிடன்ஸ் ஆஃப் மியூசிக்கல் நோட்டேஷன். ஓகே. ஃபேமஸ் மியூசிஷியன் ருத்ரச்சாரியா லிவ்ட் டியூரிங் மகேந்திரவர்மன் ஒன் இந்த காலத்தில் இருந்திருக்காரு. ஸ்கல்ப்சர் டிபிக் டான்சிங் போச்சர் பார்த்தீங்கன்னா லிங்க் டு லேட்டர் பரதநாட்டியம் ஐகோனோகிராஃபி. அந்த ஸ்கல்ப்சர்லாம் சிலைகள்லாம் என்ன சொல்லுதுன்னா டான்சிங் போச்சர் சொல்லுது. இது பரதநாட்டியம்ல என்ன சொல்றது லிங்க் பண்ணப்பட்டிருக்க ஒரு டான்ஸாக பார்க்கப்படுது. முக்கியமான டான்ஸ். ஓகே. இப்போ சாளுக்கியாஸ். இப்போ பல்லவாஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த சாளுக்கியாஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா. அவங்களோட பொலிட்டிக்கல் ஓவர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா ரூல்டு வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் சவுத் இந்தியா. எப்படி சொல்கிறது, சவுத் இந்தியாவோட வெஸ்ட்டு இமேஜின் பண்ணிக்காங்க. நார்த்து வெஸ்ட்டு சென்ட்ரல் அந்த ஏரியாவை இது பண்ணியிருக்காங்க. மராத்தா கண்ட்ரி வித் கேபிட்டல் பட்டாமி அந்த இடத்த இது பண்ணியிருக்காங்க. 3 ரிலேட்டட் டைனஸ்டிஸ் வந்துருக்கு. என்னென்னா சாளுக்கியஸ் ஆஃப் பத்தாமி இவங்க ஒன்று, ஈஸ்டர்ன் சாளுக்கியஸ் ஆஃப் வேங்கி இவங்க ஒன்று, வெஸ்டர்ன் சாளுக்கியஸ் ஆஃப் கல்யாணி இவங்க ஒன்று. ஸோ இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் என்னன்னா கார்டட் அகைன்ஸ்ட் ஹர்ஷா பல்லவாஸ் அண்ட் கலிங்காஸ் ஈஸ்ட். இவங்களுடைய மெயின் பொசிஷனே என்னன்னா இவங்க 3 பேர்த்தையும் உள்ள விடாமல் இருக்காங்க. ஹர்ஷா பல்லவா கலிங்கா இவங்க எல்லாத்தையும். இவங்களுடைய சோர்சஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் படாமி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் மங்களேசா, காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன், பட்டடகல் விருப்பக்ஷா டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன், ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புலிகேஷ் டூன் பை ரவிகிருத்தி அட் மெகுதி டெம்பிள் ஐஹோல் பகல்கோட் கர்நாடகா, மென்ஷன் புலிகேஷி டு டிஃபீட் ஆஃப் ஹர்ஷவர்தனா. மென்ஷன்ஸ் புலிகேஷி டு டிஃபீட் ஆஃப் ஹர்ஷவர்தனா. ஓகே. புலிகேசி 2 உடைய அந்த இது இருக்கு இல்லையா, அதில் வந்து டிஃபீட் ஆஃப் ஹர்ஷவர்தனாவை தோக்கடிச்சா பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. ஃபாரின் ட்ராவலர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே குயின்சாங் அக்கௌண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சாளுக்கியஸ் ஆஃப் பட்டாமியை பார்த்துருவோம். இவங்களுடைய சாளுக்கியஸ் ஆஃப் பட்டாமி ரூலர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்னா புலிகேசின் 1 C53 AD பெட்டி சீஃப் ஆஃப் பட்டகடகல் பிஜாப்பூர் டிஸ்ட்ரிக்ட், ஃபோர்டிஃபைட் வட்டாபி ஹில் ஃபோர்ட், கான்கூர் ரீஜன் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் டங்கபாரதா அண்ட் வெஸ்டர்ன் கேட்ஸ். என்ன அப்படின்னா பட்டாக்களுடைய பெட்டி சீஃப் புலிகேசின் தான், சாளுக்கியஸ் ஆஃப் பட்டாமி. ஓகேவா. ஓகே. ஸோ இதில் சாளுக்கியாஸில் வர்ற முதல் கிங்டம் ரூலர் யாருன்னா புலிகேசி 1 544 AD அவர் இது பண்ணப்பட்டிருக்காரு. இவர் வந்து பட்டாக்களுடைய பெட்டி சீஃபாக இருந்திருக்காரு. ஓகேவா. ஃபோர்டிஃபைட் அண்ட் வட்டாபி ஹில் ஃபோர்ட், கான்குயர் ரீஜியன் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் டங்கபாரதா அண்ட் வெஸ்டர்ன் கேட்ஸ் இதெல்லாம் இங்கெல்லாம் இடங்களை பிடிச்சிருக்காரு. அடுத்த கீர்த்திவர்மன் 1 566 to 597 வரைக்கும் இருந்திருக்காரு. பிராட் கொங்கன் கோஸ்ட் அண்டர் சாளுக்கியாஸ் கீழே இருந்த கொங்கன் கோஸ்ட் ஆக்குபை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அண்டர் சாளுக்கியாஸ். ஓகே. சாளுக்கியாஸ் தானே படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, வேற சாளுக்கியாவா இருந்திருக்கலாம். ஓகே. அடுத்த புலிகேசின் 2 610 640 வரைக்கும் மோஸ்ட் பவர்ஃபுல் சாளுக்கியா ரூலர் இவர் தான். குஸ்ரா 2 சசின் பெர்ஷியன் கிங்,
சென்ட் எம்பாசி டு கிஸ்கோ. குஸ்ராட்டுங்கிறவர் சசின் பெர்ஷியன் கிங், அவர் இங்கே எம்பாசி அனுப்பியிருக்காரு. அடுத்து இவர் பிடிச்ச இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீசர் பார்ட்ஸ் ஆஃப் குஜராத் அண்ட் மால்வா, ஃபவுட் ஹர்ஷா, நர்மதா ரிவர் ஃபிக்ஸ்டர்ஸ் பவுண்டரி பிட்வீன் தர் ரியல் வின்னர்ஸ், கான்குயிட் வெங்கியை பிடிச்சிருக்காரு 624. கிராண்டட் டு இட் பிரதர் விஷ்ணுவர்தன், ஃபவுண்டர் ஆஃப் ஈஸ்டர்ன் சாளுக்கியா, கிராண்டட் டு இட் பிரதருக்கு கொடுத்துருக்காரு. அடுத்த லேட்டர் கான்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 641 to 647 வரைக்கும் பல்லவாஸ் டிவாஸ்டர் டெக்கன் அண்ட் கேப்சர் வட்டபி. பை 665 சாளுக்கியாஸ் ரீகேப்சர் வட்டபி, திரும்பி பிடிச்சிடுறாங்க. அடுத்த விக்ரமாதித்யா 1 650 to 680, விக்ரமாதித்யா 2 கேப்சர் காஞ்சிபுரம் பட் ஸ்பேர் த சிட்டி. அடுத்த கீர்த்திவர்மன் 2 டிஃபிட்டட் த டண்டி துர்கா ரைஸ் ஆஃப் ரஷ்ட்ர துர்காஸ். ஓகே, டண்டி துர்காவுக்கு உங்களுக்கு கீர்த்திவர்மன் தோக்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரைஸ் ஆஃப் ரஷ்ட்ர துர்காஸ் வெளியே வர்றாங்க. ஓகேவா, பை கீர்த்திவர்மன் தோக்கடிக்க போகிறார், டிஃபிட்டட் பை டண்டி துர்கா. அதுக்கப்புறம் இவங்க வெளியே வராங்க. அடுத்து இப்போ வெஸ்டர்ன் சாளுக்கிஸ் ஆஃப் கல்யாணி அவங்கள பார்க்க போகிறோம். இவங்களுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசெண்டன்ஸ் ஆஃப் பட்டாமி சாளுக்கியாஸ், கேபிட்டல் கல்யாணி, பாசா கல்யாணங்கிற இடம், தைலப்பா 2973, ஃபிடாட்ரி ஆஃப் ரஷ்ட்ர துர்காஸ் பிஜாப்பூர் ரீஜியன். இவங்களுக்கு கீழே இருந்திருக்காங்க, ரஷ்ட்ர துர்காஸ் கீழே இருந்திருக்காங்க. டிஃபீட்டட் பரமரா ஃபார் வில்வா, தோக்கடிச்சிருக்காங்க. ஆக்குபைடு கல்யாணி, அந்த இடத்த இது பண்ணிருக்காங்க, ஃபவுண்டர் நியூ சாளுக்கியா லைன். ஓகே, அதுக்கப்புறீங்கன்னா சோமஸ்வேரா 1 shifted capital from Mangaikata to Kalyani, long rivalry with Cholas of Tanjavur over Vangi. Vikramaditya 6 later 11th century இருந்திருக்காரு, expanded control from Narmada to Kaveri. இவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எல்லாம் எப்படி இருக்குன்னா பேட்ரனாஸ் சைவிசம் அண்ட் வைஷ்ணவிசம் ரொம்ப ஈடுபடாம இருக்காங்க. டெவலப்டு வேசாரா ஸ்டைல், ஃபியூஷன் ஆஃப் திராவிடா சவுத்து, நாகாரா நார்த்து ஆர்கிடெக்சர். ஸ்டோன் கன்ஸ்ட்ரக்ஷன் வித்தவுட் மோட்டார், கல் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சாஃப்ட் சாண்ட்ஸ்டோன் காமன்லி யூஸ்டு, ரொம்ப ஒரு மென்மையான கற்கள் இவங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டோன் கன்ஸ்ட்ரக்ஷன் வித்தவுட் மோட்டார், பெரிய பெரிய கல்லெல்லாம் உடைக்காம சின்ன சின்ன கல்லாக உடச்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய டெம்பிள்ஸ் அண்ட் கேவ்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து ஐஹோல், பட்டாமி, பட்டாக்கடல். மெயின் டெம்பிள்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா விஷ்ணு டெம்பிள்ஸ் அட் பட்டாமி அண்ட் ஐஹோல், விருபக்ஷ சிவா டெம்பிள்ஸ் அட் பட்டாக்கடல், பிஜாப்பூர் டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா. மாடல் ஆன் காஞ்சி கைலாசநாதா கோவில், இதை மாடலாக வச்சு இங்கே செஞ்சுருக்காங்க. அண்ட் பட்டாமி கேவ் டென்சில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இமேஜ் இருக்கு, ஃபைன் இமேஜஸ், விஷ்ணு ஆன் சேஷாநாக், வராகா, நாரசிம்ஹா, லைன்மேன், வாமனா டர்ஃபு, இந்த மாதிரி சிலைகள்லாம் இருக்குது. அதர் வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வேரா டெம்பிள் லங்குடி, மல்லிகார்ஜுனா டெம்பிள் குருவாட்டி, காளீஸ்வரா டெம்பிள் பகாலி, மகாதேவா டெம்பிள் இட்டாகி. ஓகேவா, கேவ் செட் இவங்க குகைகள்னா அஜந்தா, எல்லோரா, நாசிக், சம் ப்ரீஷியஸ் ஃப்ரம் சாளுக்கியா பீரியட். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆஃப் பெர்சியன் எம்பாசி ரிசப்ஷன் டு புலிகேஷின் 2. பட்டாக்கடல் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. வில்லேஜ் இன் பெங்களூர் டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகாவில் இருக்குது. 10 டெம்பிள் இருக்குது, 4 இன் நாகரா நார்த்து, 6 இன் திராவிடா சவுத்து. இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா விருபக்ஷா டெம்பிள் அண்ட் சங்கமேஸ்வரா டெம்பிள் திராவிடா இருக்குது, பாபநாதா டெம்பிள் நாகராவில் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ராஷ்டிரகூதாட்ஸ் பொலிட்டிக்கல் ஓவர்வியூ. ரூல்டு டெக்கன் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஃபார் சவுத் அண்ட் கேஞ்சஸ் பிளைன் 8th to 10th century வரைக்கும். கன்னடா ஆர்ஜின், கன்னடா மதர் டங் இவங்களுக்கு. தண்டி துர்காங்கிற ஃபவுண்டர் தோக்கடிக்கப்பட்டிருப்பார்ல, ஹை ரேங்க் அஃபிஷியல் அண்டர் சாளுக்கியா ஆஃப் பட்டாமி. அதாவது இவங்க ஒரு 100, 500, 600 வருஷமா அந்த ஹிஸ்டரியை படித்தோம்னா ஒரு தலைவன் இருக்கான், அதுக்கு கீழே இருக்க ஏதோ ஒரு ஹையர் ரேங்க் அஃபிஷியலு இவனை தோக்கடிச்சிடறான். திருப்பி இவனுக்கு கீழே ஒருத்தன் இருக்கான், அவன் திரும்பி இவனை தோக்கடிச்சிடறான். எவனுமே பக்கத்து நாட்டிலேருந்து வந்து பெருசாக இவங்க ஆக்குபை பண்ண மாதிரியே இல்லை. எல்லாருமே அவனுக்கு கீழே இருக்கவன் தான் மேல அதிகாரியை கொண்டுட்டு மேலே வந்திருக்கானுங்க. கிருஷ்ணா 1 சக்சஸர் அண்ட் கன்சால்டட் எம்பையர். கிருஷ்ணா 1ங்கிறவன் தான் இதில் வெற்றியாக இருந்தவர் அப்படிங்கிறாங்க. பேட்டர்ன் ஆஃப் ஆல் பில் கைலாசநாத் டெம்பிள் அண்ட் எல்லோராவில் ஒரு கட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் யாருன்னா முதல் ரூலர் பார்த்தீங்கன்னா அமோக வருஷா 814 to 878, கிரேட்டஸ்ட் ரத்ரகுட்டா கிங்
நியூ கேபிட்டல் வந்து மன்கேட்டா மல்கட் கர்நாடகா. போர்ட் வந்து ப்ரௌச்சிங் இடம். கன்வெர்டர் ஜெயினிஸ்டம் பை பாங் ஜெனசினா. ஜெயினிசம் மாறி இருக்காரு ஜெனசினானால. பேட்டர்ன் ஆஃப் கன்னடா லிட்ரேச்சர்ல ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. அடுத்த கிருஷ்ணா 2 டிஃபீட்டட் அட் பேட்டில் ஆஃப் வள்ளலா, மாடர்ன் திருவள்ளம், வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஆப்போனண்ட் யாருன்னா சோலாஸ் அண்டர் பரந்தகா 1960. அடுத்த கிருஷ்ணா 3 1937 to 1967 லாஸ்ட் ஏபிள் ரூலர். டிஃபீட்டட் சோலாஸ் ஆஃப் பேட்டில் ஆஃப் தக்கோலம், அந்த வாரில் தோக்கடிக்கப்பட்டிருக்காரு வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஜெயிச்சிருக்காரு. டிஃபீட்டட் சோலாஸ். கேப்சர் தஞ்சாவூர், கண்டஸ்டட் ஃபார் கனு சுப்ரீமசி, பில்ட் கிருஷ்ணவரா டெம்பிள் அட் ராமேஸ்வரம். ஓகே. அடுத்த கோவிந்தா 3 லாஸ்ட் டு ஹோல்டு எம்பையர் இன்டாக்ட் ஆஃப்டர் ஹிஸ் டெத், ராஷ்டிரகூதா டிக்ளைன். இவர் தான் கடைசியால் செத்ததுக்கு அப்புறம் முடிஞ்சிருக்கு. லிட்ரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா கன்னடா பிகேம் ப்ராமினன்ட் லிட்ரரி லாங்குவேஜாக இருந்திருக்கு. கவிராஜமர்கா பை அமோஷ கருஷா, ஃபர்ஸ்ட் பொய்டிக் பொய்ட்ரி இன் கன்னடா, இவர் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காரு. 3 ஜெம்ஸ் ஆஃப் கன்னடா லிட்ரேச்சர்னா பாம்பா, ஸ்ரீபுனா, ரணா அப்படிங்கிறது 3 ஜெம்ஸ்னு சொல்லப்படுது. பாம்பாங்கிறது என்னன்னா மேஜர் ஒர்க்ஸ், அடிக்கவி அப்படின்னு பேரு. அடிப்புராணம், லைஃப் ஆஃப் ரிஷபதேவா, ஃபர்ஸ்ட் ஜெயின் திருதங்கர். விக்ரம் அர்ஜுன விஜயா அப்படிங்கிறவரு ஈக்குவல்ஸ் பேட்ரான் சாளுக்கியா அரிகேஸ்ரீ வித் அர்ஜுனா, மகாபாரதா ஹீரோ. விக்ரம அர்ஜுன விஜயா. ஓகே. ஈக்குவேட்ஸ் பேட்ரான் சாளுக்கியா அரிகேஸ்ரீ வித் அர்ஜுனா. ஓகே, இவர் ஒன்று எழுதியிருக்காரு. அடுத்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ராஷ்டிரகூத்ராவுடைய சென்டர்ஸ் எல்லோரா, எலிஃபெண்டா, பட்டாக்கடல். கைலாசநாதா டெம்பிள் எல்லோராவில் இருக்கு. ஒன் ஆஃப் 30 ராக்கெட் டெம்பிள்ஸ் அட் எல்லோரா. எல்லோராவில் 30 ராக்கெட் டெம்பிள் இருக்கு நியர் அவுரங்காபாத், மகாராஷ்டிரா. பில்ட் அண்டர் கிருஷ்ணா 1. ஃபீச்சர்ஸ் என்டையர்லி கட் ஃப்ரம் ஹில், மோனோலித்திக் காம்ப்ளெக்ஸ், மலையிலேருந்து செதுக்கப்பட்டிருக்கு. ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, குறைஞ்சது 6000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் ஹை விமானம்ங்கிறது. ரிசம்பிள்ஸ் மாமல்லபுரம் ஷார்ட் டெம்பிள். எக்ஸிபிட் டிராவிடியன் ஃபியூச்சர்ஸ், வெளியேற்றப்பட்டிருக்கு. எக்ஸிபிட் எக்ஸாக்ட் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸிபிட் கண்காட்சி, சாரி, எக்ஸிபிட் டிராவிடியன் ஃபியூச்சர்ஸ்ங்கிறது ஒரு கண்காட்சி அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. எலிஃபெண்டா கேவ்ஸ் ஐலாண்ட் நியர் மும்பை. ஆரிஜினல் நேம் ஸ்ரீபுரி, லோக்கலி கராபுரி. போர்ச்சுகீஸ் ரீநேம்டு எலிஃபெண்டா ஆஃப்டர் சீயிங் ஹியூஜ் எலிஃபென்ட் ஸ்கல்ப்சர். போர்ச்சுகீஸ் தான் மாற்றிருக்காங்க எலிஃபெண்டான்னு பேர். மெயின் ஐக்கான் என்ன, திருமூர்த்தி 3 ஃபேஸ்டு சிவா அங்கே இருக்கு. கிளாசிக் டெம்பிள் ஆஃப் குப்தா ராஷ்டிரகூதா ஸ்டைல் ஸ்கல்ப்சர். ஓகே. இம்ப்ரெசிவ் துவாரபலகாஸ், டோர் கார்டியன்ஸ் அட் என்ட்ரன்ஸ். அடுத்த பட்டாக்கடல் டெம்பிள்ஸ். ரத்னகுப்தாஸ் ஆல்சோ பில்ட் வித்தின் பட்டாக்கடல் காம்ப்ளெக்ஸ். நோட்டபிள்னா ஜெயின் நாராயண டெம்பிள், காசி விஸ்வேஸ்வரா டெம்பிள். இதுக்கு இணையா அடுத்த இதெல்லாம் கொஞ்சம் டெக்ஸ்ட் கொடுத்துருவாங்க புக்கில். லெசன் ஜெயின் புத்தா சைனாவில் இருந்திருக்கு. ஹைட் 71 மீட்டர். பில் டியூரிங் டாங் டைனசிட்டி பிட்வீன் 713 to 803. இதுக்கு இணையானதில் மற்ற இதில் நடந்தது. பக்தாட் அப்படிங்கிற இடத்துல, பக்தாட் கிரேட்டஸ்ட் சிட்டி, ஒரு இடம் ஆஃப் இஸ்லாமிக் எம்பையர், 8th to 10th century ஏடியில் இருந்திருக்கு. இந்த க்ளோசரி பார்த்தீங்கன்னா ஃபிலாடேஷன் அடிக்கடி இந்த வார்த்தையை பார்த்துப்போம். சபார்டினேட் ரூலர்ஸ் ஆஃப் அலகன்ஸ் டு த சாராவின் ரூலர், சிற்றரசர்கள். அம்பாசிடருங்க தூதுவர். கிரானைட்டுங்கிறது கருங்கல் தெரியும். ரிவாஜனுங்கிறது சிவியர்லி டேமேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டிசண்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன, வரிசை வழித்தோன்றல்கள், அதுக்கு அடுத்தடுத்த வர்றது. ரிக்ளைனிங் அப்படிங்கிறது லீனிங் பேக் அண்ட் லையிங் டவுன், சாய்ந்திருக்கும் நிலை. ஸோ டெக்ஸ்ட் புக் சம்மரி, முக்கியமான வேர்ட், ஓகேவா, அதெல்லாம் எடுத்திருக்கேன். பில்ட் இயர்லி 7th century தான் சவுத் இந்தியன் டாமினேட் பை பல்லவாஸ் நடந்துச்சு. காஞ்சி, சாளுக்கியா, பட்டாமி நடந்துச்சு. பல்லமாஸ் வந்து மாஸ்டர் பில்டர்ஸ், தேர் ஆர்கிடெக்சரில் இப்போ சிறப்பானவங்களாக இருந்தாங்க. ராக்கெட் கேவ்ஸு, மோனோலித்திக் கிராப்ஸு, மண்டபாஸு, சக்சல் டெம்பிள்ஸு, இதெல்லாம் இவங்களாம் கட்டப்படுச்சு. சாளுக்கியாஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்டு வெசரா ஸ்டைல், மேஜர் சென்டர்ஸ் ஐகோல், பட்டாமியான், பட்டுக்கு. ராஷ்டிரகூடாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் இருந்தாங்க. கைலாசநாதர் டெம்பிள், எலிஃபென்ட் கேவ் இவங்களுடைய சிறப்பு. கண்ணதாசா கிளாசிக். கவிராஜமர்கா, அதிபுராணா, விக்ரம விஜயா. ஹையில் கீவேர்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, எல்லா வேர்டுமே இங்கே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? காஞ்சி, தொண்டைமண்டலம், மகேந்திரவர்மன் 1, நரசிம்மவர்மன், உள்ள இருக்க எல்லா வேர்டுமே இம்பார்ட்டன் தான். இல்லை அது இம்பார்ட்டன் இது இம்பார்ட்டன் சொல்லவே முடியாது. ஓகேங்களா? ஸோ எல்ஸ்வேரும் இம்பார்ட்டன் தான். ஓகே. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச ஆன்சியன்ட் இந்தியா இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன், என்டையராகவே முடியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மிடியவல் இந்தியா,
ரொம்ப கொடூரமா இருக்கு ஆன்சியன் இந்தியா. மிடிவல் இந்தியா இன்னும் கொடூரமா இருக்கும். ஆக்சுவலா ஹிஸ்டரி படிக்கல என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த அரசருடைய பேரு, யார் யாரை கொன்னா, யாருக்கு கீழே யார் அமைச்சரா இருந்தா, இவங்களை பத்தி சொல்ற சோர்சஸ், இன்ஸ்கிரிப்ஷன்லாம் எங்க இருக்கு, அது என்ன பேரு, அதை யார் எழுதுனா, அதை மேக்சிமம் இவங்க தான் எழுதிருப்பாங்க. இன்ஸ்கிரிப்ஷனால கிங்கு அந்த மாதிரி ஆர்டராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் லிட்ரேச்சர்ல யார் யாரெல்லாம் இவங்களை பத்தி எழுதியிருக்கா, அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் டிராவலரா வந்து போய் எழுதுனது, அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், இவங்க கட்டின கோயில், குளம், சாமி இதெல்லாம் எங்க இருக்கு, அதுல அவருடைய சிறப்பு அம்சம் என்ன, அதுக்கப்புறம் இவங்களுடைய கேபிட்டல் என்ன, இது எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பேரோட டிஃபிகல்ட்டிக்குள்ள நம்ம மனப்பாடம் பண்றதுக்கு அதுதான் பிரச்சனை. சாளுக்கியா, ரத்ரகுட்டாஸ், இந்த பேரெல்லாம் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான பேர். ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் ப்ராக்டிக்ஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட், அவ்வளோதான். ஸோ திரும்ப திரும்ப படித்தவங்க நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.